Hi friends, welcome back to Appu Deva channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரருங்க. அவர் வந்துட்டு ஒரு குதிரையை வச்சிருந்தார். அந்த குதிரைக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா கூட ரொம்ப மனசால ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அந்த குதிரைக்கு உடம்பு முடியலன்னு இவரால் சாப்பிட முடியல, அந்த குதிரையும் சாப்பிடல, இவரும் சாப்பிடல. அதை பார்த்துட்டு மனவேதனையில இருந்தார், ரொம்ப மன உளைச்சல் இருந்தாருங்க. அப்பதான் என்ன பண்ணாருன்னா ஒரு யோசனை வந்துச்சு, டாக்டர்கிட்ட போய் காட்டணும்னு டாக்டர்கிட்ட போனாரு. டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த குதிரைக்கு வந்துட்டு மனநோய் தான் இருக்கு, மற்றபடி ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லி முறையிட்டாரு. ஐயோ, என் குதிரைக்கு வந்து மனநோய் வந்திருக்கு, டிப்ரெஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல குதிரைக்கு கூடமா டிப்ரெஷன், மனுஷனுக்கு தானே இந்த காலத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா எல்லா மிருகங்களுக்கும் இருக்கும். அப்புறம் என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க, சரி ஓகே டாக்டர் எப்படி சொல்லிட்ட பிறகு நீ ஆறுதலா அதை பார்த்துக்கோ, அதுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாருங்க. இவரும் இந்த குதிரைக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு கொடுத்தாரு. குதிரை நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா தான் இருந்துச்சு. ஆனா மனசளவுல அதுக்கு வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் இருந்ததுனால அதில் ஏஞ்சி நிற்க முடியல, ஓட முடியல. அது வந்துட்டு குதிரைனாலே ஓடும் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ண முடியல. அப்பதான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சு அந்த குதிரைக்கு. அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டிங்க. அந்த ஆடு என்ன சொல்லிச்சு, நண்பா நீ ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க, இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா உன்னால நீ இப்போ நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டு படுத்துப்ப. அதனால என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி உன்னால முடியும் அப்படிங்கிற மன பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ எந்திரிச்சு நிப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் அந்த ஆட்டுக்குட்டி குதிரைக்கு சொல்லிச்சுங்க. உடனே குதிரை என்ன பண்ணுச்சு, யோசிச்சுதோ, ஐயோ நம்ம இப்படி படுத்திருந்தோம்னா நம்மளோட லைஃப் போய் முடிஞ்சிடும், நம்ம ஓனர் நம்மளை வந்துட்டு கொண்டு புதைச்சிருவோம், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து குதிரை ஏஞ்சி நின்றுடுச்சுங்க. இப்படி நினைச்ச உடனே அதாங்க வாழ்க்கை. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம முயற்சி பண்ணா எல்லாமே தன்னால நடக்கும். இப்போ அதுக்கான இந்த மோட்டிவேஷன் அது கிடையாது, ஆனாலும் இதுக்குள்ள நம்ம கத்துக்கக்கூடிய லிசன் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த குதிரை வந்துட்டு பொழைச்சிக்கிச்சு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டாரு அந்த கோடீஸ்வரர், வாங்க இன்னைக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டவுடனே என் குதிரை பொழைச்சிக்கிச்சு, அதுக்காக நான் பார்ட்டி வைக்க போறேன், நீங்க ட்ரிங்க்ஸ் மட்டும் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, விருந்து என்னோடதுன்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்கங்க. சரின்னு அன்னைக்கு தடப்படலாம் விருந்து நடந்துச்சுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா குதிரை மட்டும் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னோட நண்பன் ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அதை தான் அந்த ஓனர் வெட்டி பிரியாணியும் கறியும் சமைச்சு அந்த விருந்தினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டாரு. அப்போ அந்த உதவி பண்ண ஆட்டுக்குட்டி, ஆடு நம்ம கிட்ட இல்லையே, நம்ம கூட இல்லையே, நம்ம நண்பன் இல்லையேன்னு இந்த குதிரை வருத்தப்பட்டுச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, யாருக்கு உதவி பண்ணாலும் அந்த உதவி நமக்கு ஆப்போனண்டா அமையும். அது வந்து நம்மளை எங்கே கொண்டு அதில் பாதாளத்துல தள்ளிடும். அதனால பார்த்து நல்லவங்களுக்கு மட்டுமே உதவி பண்ணுங்க. ஓகே பை, see you next video, bye bye. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. தெரிஞ்சவங்களும் இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுங்க. ஓகே பை.